இனி ஆண்டவரை விட்டு நீங்க போவீங்கன்னு நான் உண்மையிலே நம்பவே மாட்டேன். நீங்க ஆண்டவரை விட்டு யாராவது போவீங்களா சொல்லுங்க? கோடி ரூபாய் கொடுத்தா கூட போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும், யாரை நேசிச்சாலும், ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு பையனையே நீங்க நேசிச்சு கல்யாணம் பண்ணா கூட, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி நேசிச்சு கல்யாணம் பண்ணா கூட, உங்க மனசனுடைய ஒரு வாரத்துல இந்த இயேசுவை உங்களால தூக்கி போட கேட்கல. சத்தமா சொல்லுங்க. அந்த ஸ்பாட்ல அந்த நேரத்துக்கு வேணா அந்த பையனுக்காக, அந்த பொண்ணுக்காக, அந்த விஷயத்திற்காக நீங்க வேணான்னு நீங்க சொல்லலாமே தவிர, உங்க மனசார இயேசு சாமியை உங்களால தூக்கி போட முடியாது. சோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அகைன் நீங்க தேவனிடத்துல வருவீங்க, இரக்கத்திற்காக கெஞ்சுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பாரு. இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா அந்த கீறல், அந்த அசுத்தம், அந்த ஐக்கான், இப்படிதான் இதை மாத்தவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல.